அவதாரணி அவங்களுடைய மரணம் குறித்து கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்ட ஹாசினி இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. அவங்கள பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை கண்ணீர் மல்க வெளிவிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் வாங்க இந்த வீடியோவில் ஹாசினி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சிகிச்சை கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இப்படியா? அவதாரணி குறித்து கண்ணீர் மூழ்கிய ஹாசினி அவங்க தற்போது சோசியல் மீடியா முழுவதும் அவதாரணி அவங்களுடைய இறப்பு செய்தி தான் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான இசையமைப்பாளராக திகழ்ந்து கொண்டு வருவர் தான் நம்ம இளையராஜா. இவர் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களையும் இசையமைத்துள்ளார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழி திரைப்படங்களுக்கும் இசையமைத்து மக்கள் மத்தியில் இவருடைய இசைக்கென்றே தனி திறமை விருதுகளையும் வாங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம் இளையராஜா அவர்கள். இவர் சினிமா உலகில் பாடகர், இசையமைப்பாளர், கவிஞர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் இளையராஜா. இதனிடையே இளையராஜா அவர்கள் ஜீவா என்பவங்களை திருமணம் செய்து கொண்டாங்க. இவருக்கு கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, அவதாரணி என்ற மூன்று பிள்ளைகள் உள்ளன. இவர்களும் தன் தந்தை போல இசைத்துறையில் பணிபெற்று மிக தனி சிறப்பாக அங்கீகாரத்தையும் பெற்றவனே சொல்லலாம். இளையராஜா குடும்பமே ஒரு இசை குடும்பம் என்றுதான் எல்லாராலுமே தெரிந்தது ஒன்றுதான். இளையராஜாவின் மகள் அவதாரணி அவங்க மைடியர் குட்டிச்சாத்தான் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகில் அறிமுகமானாங்க. இளையராஜா இசையில் பாரதி என்ற திரைப்படத்தில் மயில் போல ஒரு பொண்ணு என்ற பாடல் மூலம் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த பாடலுக்காக அவதாரணி அவங்க தேசிய விருதும் கூட வாங்கியிருக்காங்க. தமிழில் எண்ணற்ற பாடல்களையும் பாடியிருக்காங்க. குறிப்பாக தன்னுடைய தந்தை மற்றும் சகோதரர்கள் படங்களில் மட்டும்தான் இவங்க அதிகமாக திரைப்பட பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க பாடுவது மட்டும் இல்லாமல் இசையும் அமைக்கும் பணியும் பெற்றிருக்காங்க. இப்படி ஒரு நிலையில் அவதாரணி அவங்க உடல்நலம் சரியில்லாமல் காலமாகியிருக்கும் செய்தி பெரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவதாரணி அவங்களுக்கு கல்லீரல் புற்றுநோய் இருந்திருக்கிறது. இதற்காக இவங்க சமீப காலமாகவே சிகிச்சை பெற்று கொண்டு வந்திருக்காங்க. இலங்கை போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டத்தட்ட 5 மாதங்களாகவே அங்கேயே தங்கி இலங்கையில் புற்றுநோய்க்காக சிகிச்சை மேற்கொண்டு வந்திருக்காங்க. அதே போல இளையராஜாவும் இலங்கையில் தான் இருந்து வந்திருக்கிறாரு. 28ஆம் தேதி வரை ஒரு மியூசிக் கச்சேரி இருந்திருக்கு. இது தன்னுடைய மகளை கவனித்து கொண்டு தன்னுடைய இசை வேலையும் பார்த்திருக்காரு இளையராஜா. இப்படி இருக்கும் நிலையில் நேற்று இரவு 7 மணி அளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டு புற்றுநோயால் காலமாகியிருக்காங்க அவதாரணி அவங்க. இவங்களுடைய இறப்பு ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. பலரும் இளையராஜா குடும்பத்திற்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இளையராஜாவின் உறவினரும் நடிகையுமான ஹாசினி அவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவதாரணிக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு தான் அவருடைய கேன்சர் 4வது ஸ்டேஜில் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. இயற்கை முறையில் சிகிச்சை எடுப்பதற்காகத்தான் இவங்க இலங்கைக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவர் சிகிச்சை எடுப்பதற்கு முன்பே இறந்து விட்டார் என்று கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. இவர் ஹாசினி நிறைய விஜய் டிவி, சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியலில் நடித்திருக்காங்க என்பதும் மிக குறிப்பிடத்தக்கது என்றே சொல்லலாம். தொடர்ந்து இவங்களுக்கு நிறைய பேர் இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. நன்றி, வணக்கம்.